ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்ல எல்லாருமே இப்ப மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டு இருக்கும்போது எங்களாலேயும் முடியும்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. இதுதான் இன்ஃபினிக்ஸோட நோட் 50S. இந்த போன்ல நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு சில ஏரியால கோட்டை விட்டுருக்காங்க. என்னடா திடீர் பில்டப்பா இருக்குன்னு கேக்குறீங்களா? இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த போனை வாங்கியிருக்கேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். அதை மட்டும் மறக்காம பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாமே உள்ள கொடுத்துருக்காங்க. முக்கியமா பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது இந்த கதையோட நாயகன் இன்ஃபினிக்ஸோட நோட் 50S இந்த ஓரமா வச்சோம்னா சில பேப்பர் ஒர்க்ஸோட சேர்த்து நிறைய ஸ்டிக்கர்ஸ், ஸ்பெக் ஷீட் அப்படி இப்படின்னு நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போதே ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை ஓரமா வச்சோம்னா உங்களுக்கு சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின் இருக்கு. முக்கியமா ஒரு ப்ராப்பரான கேஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் ஏ கேபிள் உங்களுக்கு உள்ள வந்துடும். 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டரும் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த போனோட டிஸ்பிளே சைடு வரும்போது 15,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இப்ப வளைவான டிஸ்பிளே வந்து பெருசா வரதில்லை. இந்த போன்ல உங்களுக்கு ரெண்டு பக்கம் வளைவான டிஸ்ப்ளே கிடைச்சிரும். இங்க 6.78 இன்ச்ல அமால்ட் டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1300 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. நம்ம டெஸ்டிங்ல இன்டோர்ல டெஸ்ட் பண்ணும்போது நல்லா தெளிவா இருந்துச்சு, பிரைட்னஸ் லெவலும் அதிகமாவே இருந்துச்சு. ஆனா அவுட்டோர்ல செக் பண்ணும்போது சன்லைட் வந்து டைரக்டா போன்ல அடிக்கும் போது கிளார்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. மத்தபடி அவுட்டோர்லயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இதோட பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த போன்ல இன்னொரு இம்பார்ட்டன்டா அவங்க சொல்றது 144 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஆனா இது எல்லா ஏரியாலயும் ஒர்க் ஆனுச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. முக்கியமா நீங்க நார்மலா போன் கால் பண்றீங்க, கான்டாக்ட்ஸ், மெசேஜ் இந்த மாதிரி ஏரியால மட்டும் தான் 144 ஹெர்ட்ஸ்ன்றது ஒர்க் ஆகுது. நார்மலா நீங்க யூஸ் பண்ணும்போது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வரையும் மேக்ஸிமம் போகுது. ஆனா இதோட டச் ரெஸ்பான்ஸ், ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்திருக்காங்க. இந்த போனோட வீடியோ குவாலிட்டி வரும்போது உங்களுக்கு 4K HDR 60 FPS சொல்லிமான சப்போர்ட் வந்து யூடியூப்ல கிடைச்சிரும். நார்மலா இதோட கலர்ஸ், டீடைல்ஸ் எல்லாமே இந்த பிரைசிங்க்கு ரொம்பவே நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. அடுத்ததா இங்க உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதோட குவாலிட்டியும் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. இப்ப இதுல இருந்து இதோட பேட்டரி சைட் போகும்போது இந்த முறை உங்களுக்கு 5500 mAh பேட்டரி உள்ள கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய ஸ்பெக்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனா அந்த அளவுக்கு ஸ்பீடாலாம் இருக்காது. அது இல்லாம பைபாஸ் சார்ஜிங் அப்படி இப்படின்னு நிறைய அள்ளி கொடுத்திருக்காங்க. நம்ம டெஸ்டிங்ல இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட்ல வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 10 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்கிச்சு. இதே இதுல ஸ்மார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 13 நிமிஷம் வரலியமான டைம் எடுத்துக்குது. இதே இதோட பேட்டரி லைஃப்னு வரும்போது இதுல அப் அண்ட் டவுன் நிறையவே இருக்கு. முக்கியமா நம்ம டெஸ்டிங்ல நிறைய அப்ளிகேஷன்ஸை புஷ் பண்ணும்போது மேக்ஸிமம் 7 மணி நேரம் 10 நிமிஷம் வரலியமான ஸ்கிரீன் ஆன் டைம் தான் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. ஆனா இந்த போனை நீங்க நார்மலா பேசிக்கான அப்ளிகேஷனை வச்சு நீங்க புஷ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 மணி நேரம் வரலியமான ஸ்கிரீன் ஆன் டைம் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த போனோட டிசைன் சைடு வரும்போது முக்கியமா வேர்ல்டு ஃபர்ஸ்ட்னு சொல்றதா இல்ல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்றதா தெரியல. ஆனா நம்ம ஊர்ல கண்டிப்பா இது யூஸ் ஆகும். முக்கியமா உங்க சுத்தி ஏதாவது ஒரு ஸ்மெல் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மூக்கு பொத்திட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா இந்த போன் நீங்க வச்சிருக்கீங்கன்னா இதை ஸ்மெல் பண்ணா மட்டும் போதும், ஒரு சென்ட் ஸ்மெல்ல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணுது. இந்த பேக்ல இருக்க இந்த பர்டிகுலர் ப்ளூ கலர் வேரியன்ட் இருக்குல்ல, இதுல வந்து ஃப்ராக்ரன்ஸை ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ஒரு டிஃபரெண்டா யூனிக்கா ட்ரை பண்ணிருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த பேக்ல இதோட கேமரா பம்போட அலைன்மெண்ட் பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கிறது மட்டும் இல்லாம நல்ல பிரீமியம் ஃபீலையும் உங்களுக்கு கொடுக்குது. அப்புறம் இந்த ஏரியால நீங்க பார்க்கிறது ஹாலோ லைட். இது நிறைய காலிங், கேமிங் அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு கலர் கலரா மாறும். மற்றபடி உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதை நீங்க ரிமோட்டா யூஸ் பண்ண முடியும். இதுல 2 கேமராஸ் இருக்கு, அத பத்தி அப்புறம் பேசலாம். இப்போ இந்த போனோட பில்ட் குவாலிட்டிக்கு ஃப்ரண்ட்ல நல்லா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கார்னிங் ஒரில்லா கிளாஸோட 5க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேக்ல லெதர் ஃபினிஷ் ஆப்ஷன் இருக்கு, பிளாஸ்டிக் ஆப்ஷனும் இருக்கு. சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் ஐபி ரேட்டிங்னு பார்க்கும்போது IP64க்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ தண்ணிக்குள்ள போட்டு முக்கிறதுக்கான ரேட்டிங் கிடையாது. அதனால பார்த்து பாதுகாப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஓவரால் பில்ட் குவாலிட்டி இந்த பிரைசிங்க்கு நல்லாவே பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. இதுல கலர்ஸ்னு பார்க்கும்போது 3 டிஃபரெண்டான கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கலர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. அப்புறம் இந்த போன்ல ஓவர் வியூன்னு பார்க்கும்போது டாப்ல உங்களுக்கு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைச்சிரும். பாட்டம் சைடு வந்தோம்னா சிம் கார்டு ட்ரே இருக்கு. இங்க உங்களுக்கு 2 சிம் கார்டுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. பக்கத்துல இருக்கிறது ஒரு பிரைமரி மைக், டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பிரைமரி ஸ்பீக்கர் உங்களுக்கு கிடைச்சிரும். இதே ரைட் சைடுல பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தோம்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. வெயிட் இருக்கிறதே ஃபீல் ஆகல, அந்த அளவுக்கு தான் இருக்கு.
ஓகே, இப்போ இதுல இருந்து இதோட முக்கியமான ஏரியாவான பெர்ஃபார்மன்ஸ்க்கு போக போறோம். இங்க டைமென்சிட்டியோட 7300 அல்டிமேட் அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைசிங்ல இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு சில சொதப்பல் மூமெண்ட்ஸும் இருக்கு. இதோட பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது அரௌண்ட் 6.5 லேக்ஸ் வலிமான ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டுல கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங்கோட ஸ்டெபிலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ இங்க பெஞ்ச் மார்க்லாம் முக்கியம் இல்ல. முக்கியமா இந்த போனை நீங்க நார்மல் யூசேஜுக்காக கன்சிடர் பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமே நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமம் ஸ்மூத்தா தான் எல்லா அப்ளிகேஷனையும் ரன் பண்ணுது. ஆனா இதே நீங்க கேமிங்காக இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கு. முக்கியமா பிஜிஎம்ஐ மாதிரியான கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் கேம்ஸ்லாம் விளையாடும் போது அந்த அளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கல. ஒரு 20 நிமிஷம் மேக்ஸிமம் ஸ்மூத்தா ரன் ஆகுது. அதுக்கு மேல ஃப்ரேம் டிராப்ஸும் நிறையவே இருக்கு. த்ராட்டில் வந்து அழகா பண்ணி விட்டுறாங்க. இந்த போன்ல உங்களுக்கு 90 FPS கான சப்போர்ட் வந்து பிராண்ட் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கும் போது 60 FPS சொல்லியமான சப்போர்ட் தான் பிஜிஎம்ஐல கொடுத்திருந்தாங்க. ரீசெண்டா வந்த அப்டேட்ல 90 FPS புஷ் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. இதுல ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 44 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. ஆனா அதுக்கு மேல த்ராட்டில் ஆகிறதுனால ஹீட்டிங் வந்து அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஹீட்டிங்லையும் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இன்ஃபினிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சிஓடி மாதிரியான கேம்ஸ்லாம் நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. 90 FPSல நல்லா ஸ்மூத்தாகவே உங்களால் விளையாட முடியுது. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மிக்ஸ்டான ஃபீல் தான் கொடுக்குது. அடுத்ததான் இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படி எப்படியும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுல பேக்ல பாக்குறதுக்கு 3 கேமரா மாதிரியே தெரியுது இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான ஒரே ஒரு யூசபிளான சென்சார் தான் கிடைக்கும். ரெண்டாவதா இருக்கிறது 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார். மூணாவதா இருக்கிறது ஐஆர் பிளாஸ்டர். முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நீங்க ரிமோட்டா யூஸ் பண்ணலாம். இதுல பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே லைட்ல ஓரளவுக்கு நல்ல விதமான பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஆனா நேச்சர் சீன்ல அடிக்கடி ஒரு சில கோட்டை விடுற மாதிரியான சிச்சுவேஷனும் அமையுது. ஹியூமன் சப்ஜெக்ட்ல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. போர்ட்ரேட்லையும் ஓரளவுக்கு நல்ல டீட்டெயில்ஸை கொடுக்குது. இப்போ ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு 13 மெகா பிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் டே லைட்ல நல்லா இருக்கு. போர்ட்ரேட் டீசெண்டா கொடுத்துருக்காங்க. ஆனா கலர் டோன்ல அப்பப்போ கொஞ்சம் மிஸ் மேட்ச் தெரியுற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஃபினிக்ஸோட கேமரா சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் நல்ல விதமான பிக்சர்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். இப்போ இதோட வீடியோஸ் பத்தி பேசும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலையுமே 4K 30 FPS சொல்லி உங்களால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனா இதோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா டீசெண்டா இருக்கு. பெரிய விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்ப இதோட சாஃப்ட்வேர்ஸ் பத்தி பேசும்போது இந்த போன்ல உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு Android 15 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட XOSல தான் இந்த போன் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த போன்ல முக்கியமா இதோட அனிமேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு எப்பறா ரீசெண்ட் டைம்ஸ்ல திடீர்னு எப்பறா இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை எனக்குள்ள உண்டு பண்ணுச்சு. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா பண்ணியிருந்தாங்க. ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனும் ஓரளவுக்கு கம்மி பண்ணிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் 47 அப்ளிகேஷன் வரையும் ப்ரீ இன்ஸ்டாலா இருந்துச்சு. இதுல ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. பெரிய விதமான பக்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. முக்கியமா எக்கச்சக்கமான AI அப்ளிகேஷன்ஸ் இந்த போன்லயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இதோட ஸ்பீக்கர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைசிங்க்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க. டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் இந்த போன்ல ஓவரால் கால் குவாலிட்டியுமே நல்லா பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு 10 5G பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் 5G பேண்ட் மேட்டரே கிடையாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட நெட்வொர்க் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பீட்னு பார்க்கும்போது LPDDR4X ரேமும் UFSல 2.2 கான சப்போர்ட்டும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதோட ரீட் ஸ்பீட் நல்லா தான் இருந்துச்சு. ரைட் ஸ்பீட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது எதனாலன்னு தெரியல. இதுல அதர் நெட்வொர்க் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 6 கான சப்போர்ட்டும் ப்ளூடூத்ல 5.4 கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் வரும்போது 8GB 128GB வேரியன்ட்ட 16,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து கார்டு ஆஃபர்ல 15,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. சில நேரம் கார்டு ஆஃபர்லாம் இல்லாம பிளைனா 16,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. சரி, இந்த பிரைசிங்க்கு இந்த போனை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டா ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதையும் கேட்டுக்கோங்க. இதோட நெகட்டிவ் சைடையும் கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்க. டிஸ்பிளே உங்களுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க. ஓவரால் ப்ரொடெக்ஷனும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுல இதோட ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. கேஷுவலா கேம் பிளே பண்றதுக்கும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. டீசென்டான பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்தது முக்கியமா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் இதோட நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் ஹீட்டிங் இருக்கிறத அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன கேட்டா அண்டர் 15,000 செக்மெண்ட்ல Realme P3 அடுத்ததா ஒரு போனை நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்து என்ன வீடியோ வேணும், இந்த போனை வேற ஏதாவது போனோட கம்பேர் பண்ணலாமா வேணாமான்றத
கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் முக்கியமாக மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் பாருங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.